திராவிடம் எந்த இயக்கம். அவங்க தாத்தா ராமசாமி அவர்களை பத்தி சொன்னாங்க. உள்ளபடியே எனக்கு பெருமையா இருந்தது. எல்லா கட்சிக்காரர்களுக்கும் ஒரு வரலாறு உண்டு. இந்த இயக்கத்தை ஒவ்வொரு மாவட்ட கழகத்திலும் வழிநடத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர்கள் தான் முதன்மை தளபதிகளாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு தளபதியாக கழக தலைவர், இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். யாரு எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னா யாருன்னு தெரியுமா? எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு, எங்களை எதிர்த்து பேசுறவங்களுக்கு மன்னிக்கணும், அப்படி பேசுறேன்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு 54 வயசு. காலங்காலமா நொண்டி சப்பானி ஊனன் சொன்னவன மாற்றுத்திறனாளி என்று அழைக்க சொன்ன கலைஞருடைய புள்ளடா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கேடு கட்ட பழுபாதை பயல்களா இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் கண்டவனா வந்து பெரியாரை பத்தி பேசுறான். பெரியார் யாரு? சமூக நீதி, சமத்துவம், தத்துவத்தை சொன்னவர். நீ நானும் ஒன்றுடா, சகோதரத்துவம் சொன்னாரு. இப்போ ஒரு நடிகன் உள்ள பூந்துறான். அவன் பூந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அவன் கண்டுபிடிச்சான் பாரு ஒரு வாசகத்தை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமம், நீ நானும் சமம். இவன் யார் கூட இருக்கிறான்னா அவனுக்கு பின்னாடி அவளும் கூட இருக்கிறான். நவம்பர் 25 போன வருஷம் அண்ணனுக்கு தெரியும், உச்ச நீதிமன்றத்தில் RSS சங் பரிவார் வந்து ஒரு 5 பேர் அரசியல் முகப்புல சமத்துவம் மத சார்பின்ற வார்த்தையை நீக்குங்கன்னு கேஸ் போட்டான். உச்ச நீதிமன்றத்தில் சஞ்சீவ் குமார், சஞ்சய் அன்னாரே என்ற 2 அமர்வு நீதிபதிகள் அதெல்லாம் நீக்க முடியாது. அது சமத்துவம், மத சார்பின்மை, சகோதரத்துவம், சமூக நீதி இந்த உள்ளடக்கியது தான் மத சார்பின்மை, அதை நீக்க முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனா கேஸ் போட்டோம் யாரு? அவள் கூட மேடையில் உக்காந்துங்கன்னு அம்பேத்கரை பத்தி பக்கமா பேசுறான். அவன் சொல்றான், எனக்கு உண்மையிலே எனக்கு ஏன் அவங்கள, அதாவது திமுகவை எதிர்க்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும்டா. திமுக பவள விழா கண்ட ஆண்டு, பார்ப்பனர் அல்லாத சங்கத்திலிருந்து தொடர்ந்து வந்து இன்றைக்கு 1949 பேரறிஞர் அண்ணாவால் துவக்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லி வர்றேன். எங்களுக்கெல்லாம் ரத்தம் கொதிக்குது, கோபம் வருது, பிரஷர் ஏறுது. கண்டவெல்லாம் திமுக பத்தி பேசுறான். திமுக காரன் வேஷ்டியை மடிச்சு கட்டி கரளத்துல இறங்கினா எதிர பேசுறவங்கள கதம் போலீஸ் கூட கேஸ் போட. பொது வெளியில நம்மளை பார்த்து ஒருத்தன் கேட்கறாங்க பிஜேபியில, எனக்கு ரொம்ப வெறித்தனமா இருக்குதுங்க. ஒரு பேச்சாளர் கண்ணியத்துடன் பேசணும்னால அடக்கி வாசிக்கிறோம். மேடை கடிச்சது என்ன வீரவசமா பேசக்கூடாது. இந்த கிழக்கு மாவட்டத்தில் வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த சக்தி மாவட்ட கழக செயலாளர் வகுக்கூட வியூகங்கள்ல தான் இருக்குதே தவிர நான் சொல்றதுனால இல்லை. நான் உங்களுக்கு சில வரலாறுகள், சில நிகழ்வுகளை சொல்றேன். அதனால தான் சரிகேஷாவை உங்களுக்கு தெரியாது, மறந்துருப்பீங்க. அதை சொல்றேன். அன்னைக்கே கலைஞர் பெண்களுக்கு எப்படி எல்லாம் செஞ்சாரு. 8வது படிச்சா 5000 ரூபாய் நிதி உதவி, திருமண உதவி தொகை. எதுக்கு? பெண்கள் எல்லாம் அப்பதான் படிப்பாங்க. அதனால 8வது படிச்சாவது ஒரு 5000 ரூபாய் கிடைக்குமேன்றதுக்காகத்தான் அப்படிப்பட்ட திட்டத்தெல்லாம் கலைஞர் எடுத்துட்டு வந்தார். அப்ப பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கலைஞர் கொடுத்தாரு. அப்ப நம்ம திராவிட மாடல் ஆட்சின்னா எல்லோருக்கும் எல்லாம், இதுதான் ஆட்சி, இதுதான் மாடல். இது உனக்கு என்ன அமைப்பு சாரா? நம்ம பூ வியாபாரம் பண்றவங்க, ஆட்டோ ஓட்டுகின்ற தொழிலாளர்கள், லாரி ஓட்டுகின்ற தொழிலாளர்கள், பாதையோரத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய பெருங்குடி மக்களுக்கு எல்லாம் நல வாரியங்களை கொடுத்து அவர்களுக்கு கல்வி உதவி தொகை கொடுத்து, நீயும் சாமானியம் இல்ல, இந்த மக்களோடு மக்களானவன் தான், நீயும் நானும் ஒன்று, கவலைப்படாதே, திராவிட மாடல் ஆட்சி இருக்கின்றது, உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றுக் கொடுக்கும் என்று அவர்களை எல்லாம் பிரித்து நலவாரிய பயன்களை பெற்றுக் கொடுத்து பல பேர் பயனடைஞ்சிருக்கிறோம். ஈரோடு மாவட்டத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கூட முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய உதய சௌந்தரன் அவர்கள் 23 வயதில் ஆட்சி பணியேற்ற வரலாற்று சிறப்புக்குரிய மாவட்டம் இந்த நாமக்கல் மாவட்டம். இன்னும் சொல்ல போனா எங்க ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர் சென்னையில வரும்போது அறிவாலயத்தில் இருக்கிற தொண்டரணி முதல் என்னோடு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் அவரை பத்தி வேந்து பேசுவாங்க. ஆனால் அவரை பார்த்து நான் வணக்கம் தான் சொல்லுவேன். ஆனா அறிமுகம் இல்லை. காலங்கள் எப்படி எத்தனை சேர்த்திருக்கு பார்த்தீங்களா? நாமக்கல் மாவட்டத்தினுடைய வரலாறுகள்
எப்படியெல்லாம் இந்த இயக்கத்தை இன்றைக்கு திமுக கோட்டையை மாத்தி வருங்காலத்துல எவன் வச்சாலும் அவனுக்கு கோட்டை தாண்டா, கோட்டை என்னதான் சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளராக இன்றைக்கு மேடையில வீட்டிற்கக்கூடிய அத்தனை பேரும் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு மேடையில அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பல அவமானங்களை கடந்து, பல அவதூறுகளை கடந்து, பல சச்சரவுகளை கடந்து படிப்படியாக உழைத்து இன்றைக்கு மேடையிலே கருப்பு சிவப்பு அடையாளத்தோடு இன்று உங்களை நோக்கி அமர்ந்திருக்கின்றார்கள் சொன்னால் அப்படிப்பட்ட உன்னதமான இயக்கம், புனிதமான இயக்கம், மேன்மையான இயக்கம், இப்பேற்பட்ட இயக்கத்தை ஏற்று நேற்றெல்லாம் குதிச்சவன் திமுக பத்தி பேசலாம். ஒன்றை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன், பேசணும்னா விடிய விடிய பேசலாம். அண்ணா வரும்போதே பனின்னு சொன்னார். பனின்னொடனே எனக்கே பயம் வந்துச்சு, ஏன்னா நம்ம காது வலி வரும். அதனால் இறுதியாக ஒரே ஒரு கருத்தை சொல்லி எனக்கு பின்னாடி பேசுகிறவங்க என்னோட நல்ல கருத்துக்கள் பேசுவாங்க. தலைமை கழகம் என்ன சொல்லியிருக்கு, பேசும்போது கண்ணியம் வேணும். எங்களை எதிர்க்கிற எந்த சங்கி பயலாக இருந்தாலும் சரி, ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பேரறிஞர் அண்ணாவுக்கு நன்றி சொல்லணும். நீ அண்ணாவுக்கு நன்றி சொல்கிறதுனால தான் நீ கை காலை வச்சுக்கின்னு இந்த பப்ளிக்கில் நடமாட்டிட்டு இருக்கிற. நாங்கள் அண்ணாவை மறந்துட்டோன்னு வைங்க, நீ நாசமாக போய்டுவோம். அண்ணா ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்கிற, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இந்த 3 மந்திரத்தையும் நாங்கள் மதிப்பதினால், மேடையில் உள்ளவர்கள் மதிப்பதினால், எதிர்க்கே அமர்ந்திருக்கின்ற மாணவர் அணி, இளைஞர் அணி சார்ந்த தம்பிமார்கள் மதிப்பதினால், கருத்துக்கு ரீதியாக கருத்தியல் தான் நாங்கள் பேசுகின்றோம். அந்த 3 சொற்றொடர்களையும் நாம் மறந்து விட்டால் உங்களுக்கு எந்த ஆஸ்பத்திரியில் என்ன ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு தெரியாது. வாயை அடக்கிக் கொள்ளுங்கள், நாவை அடக்கிக் கொள்ளுங்கள். கருத்தை பேசுகிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை கொச்சைப்படுத்தி பேசார்கள். ஏனென்றால் 100 ஆண்டு கண்ட இயக்கத்தினுடைய நீட்சி, மாவட்ட கழக செயலாளருடைய தாத்தா அன்றைய காலகட்டத்தில் இந்த மாவட்டத்தில் எப்படியெல்லாம் ஒன்றுபட்ட மாவட்டமாக இருக்கின்ற போது எப்படியெல்லாம் இந்த இயக்கத்தை வளர்த்தார்கள். அவருடைய வழித்தோன்றுதல்களாக அவர் வாரிசு என்று மாவட்ட செயலாளரை அடையாளம் காட்ட முடியாது. ஏனென்றால் அவர் உடம்பில் ஓடுவது கருப்பு சிவப்பு ரத்தம். உங்களை உற்சாகப்படுத்துறாரு, ஊக்கப்படுத்துறாரு, உங்களுக்கான வியூகங்கள் அமைக்கிறார். இன்னைக்கு கூட எங்கள் திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் அருமைக்குரிய நண்பர் வெங்கடாசலம் நான் இருக்கும் இடத்தில் வந்து பேசும்போது, இன்றைக்கு கொல்லிமலையில் அண்ணன் எல்லாரும் செஞ்சார், அண்ணன் இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார் சொல்லும் போது உள்ளபடியே எனக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னா, இந்த மாவட்டம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அது எந்த தேர்தலாக இருந்தாலும் அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதை நிறைவேற்றி வெற்றிகளை தலைவர் கலைஞருடைய பொற்பாதத்தில் சமர்ப்பித்து கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்ற வார்த்தைக்கு மெய்ப்பிக்கும் விதமாக வரும் காலகட்டத்தில் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான் உங்களுக்கு சிம்ம சுத்தணும். அவரோடு இணைந்து அதற்கான வியூகங்களை அவர் வகுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் கோட்டை என்று நிரூபிக்கின்ற காலம் வெகு விரைவில் இல்லை. கருத்தில் ஏதாவது தவறுகளாக நான் பேசியிருந்தால் தயவு கூர்ந்து மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இயக்கத்தின் சொற்பொழிவாளர்கள் எவர் மனதையும் தனிப்பட்ட முறையில் புண்படுத்தக்கூடாது. அவர்கள் செய்ததை தான் நான் சொன்னேனே தவிர செய்யாததை சொல்லவில்லை. பெருந்திரளாக கலந்திருக்கக்கூடிய உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் பல கயவன்கள் வருவார்கள். ஆனால் இந்த மாவட்ட கழகத்தை பொறுத்த மட்டில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழகத்தினரோடு இணைந்து கருப்பு சிவப்பு வண்ணக்கொடியை பட்டோலி வீசி பறக்க வேண்டும். உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய முத்திரையை பதிக்க வேண்டும் என்று கேட்டு கொடுத்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து மகால் கழகத்துடைய செயலாளர் சங்கர் அவர்கள் உங்களுடைய 5 மணிக்குள் உரையாற்றுவோம். பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்கின்ற எங்களது மாவட்ட கழக செயலாளர் அவருடைய பாதம் வணங்கி வந்திருக்கின்ற பெரியோர் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என் 2 நிமிட உரையை தொடங்குகிறேன். இங்கே ராசிபுரம் நகரத்தில் இருக்கவங்க இங்கே இருக்கிறீங்க, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாம் கலந்து இருக்கிறோம். ரைட்டுமா?
நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக ஆட்சி இருந்தது. இங்க ராசிபுரத்துல பனமரத்துப்பட்டி தண்ணி தான் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம். இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக ஆட்சி வந்தது. அந்த பனமரத்துப்பட்டி தண்ணியை இந்த திமுக ஆட்சி இருந்தப்பதான் கொண்டு வந்தோம். இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னான திமுக ஆட்சி வந்தப்ப இருக்கிற சாலையெல்லாம் போட்டு கொடுத்தோம். இன்னைக்கு காவேரி தண்ணி நம்ம ராசிபுரத்துல குடிக்கிறோம்னா அதுக்கு திமுக ஆட்சி தான் இன்னைக்கு இருக்கிற நம்ம முதல்வர் தான். இது அதே மாதிரி ரோடெல்லாம் போட்டு கொடுத்தோம், பாத்ரூம் அது இது எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தோம். அதுக்கு நம்ம என்னப்பா இவங்க எது வந்தா சும்மா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுன்னு அடுத்தது ஏடிஎம்கேக்கு 2 வாட்டி ஓட்டு போட்டீங்க. வந்து இருக்கிற நல்லா போட்டிருந்த ரோட்டை பூரா நாசம் பண்ணி எல்லாம் இடுப்பு ஒடிஞ்சு கை ஒடிஞ்சு எல்லாம் நுரையீரல் பூரா எல்லாம் நிறைய பேத்துக்கு போய் இப்படி ஒரு சூழ்நிலை 10 வருஷம் இருந்தது. ஏதாவது அவங்ககிட்ட ஒன்ன சொல்லுங்க, இதாவது நாங்க இந்த 10 வருஷத்துல இதை செஞ்சோம், இப்படி நாங்க செஞ்சோம் அப்படின்னு ஒன்னு சொல்லுங்க. மக்கள் பயன்பெறும் ஏதாவது ஒரு திட்டத்தை செஞ்சோன்னு சொல்லுங்க. எதையுமே செய்யல. ரெண்டாவது இப்ப நம்ம இந்த திமுக ஆட்சி வந்தது. இந்த திமுக ஆட்சி வந்தது இந்த ராசிபுரத்துக்கு இந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு பெரிய விடிவு காலம். என்னன்னு கேட்டீங்கன்னா சிறு வயசு பசங்க எல்லா பொறுப்புக்கும், எம்பிக்கும் சிறு வயசு, மினிஸ்டருக்கும் சிறு வயசு, எம்எல்ஏக்கு சிறு வயசு, அல்ல சிறு வயசு பசங்க வந்து என்னென்ன கொண்டு வருமோ அத்தனையுமே கொண்டு வந்தாங்க. இங்க பாருங்க, ஒரு பானை சோறு, ஒரு சோறு தான் இங்க ராசிபுரம். இந்த ராசிபுரம் நகரம் நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு பானை சோறு இந்த மாவட்டம் பூரா, அதுல ஒரு சோறு தான் இந்த ராசிபுரம் நகரம். இந்த ராசிபுரம் நகரத்தில் செஞ்சதை ஒரு 4 வார்த்தை மட்டும் சொல்றேன். இங்க பாருங்க, ரோடு எப்படி கடந்தது, உங்க மனசாட்சியில் கை வச்சு பொம்பளைக்கு சொல்லுங்க, ரோடு எப்படிமா கடந்தது? யாராவது பத்திரிகைக்கு இந்த ராசிபுரத்தில் வர முடியுமா? இல்ல நீங்க கால் இதா இருக்கிறவங்க நடந்து போக முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு இப்ப எங்க மாவட்ட செயலாளர் சொன்னாரு, ஏப்பா ரோடு சாங்ஷன் ஒரு 2 கோடிக்கு இருக்குது, ஏதாவது ரோடு இருந்தா பார்த்து சொல்லுங்க. ஏங்க ஒரு ரோடு கூட எல்லா ரோடும் போட்டாங்க. என்னையா சொல்ற, எல்லா ரோடும் போட்டாங்க. ரோடு ஒரு டேமேஜ் ரோடுல எல்லா ரோடும் போட்டோம். இதுதான் திமுக ஆட்சி. நாங்க வந்ததுமே அந்த ஒரு சோறு பதம் ஒண்ணு சொல்ல கேளுங்க. ராசிபுரத்துல ஒரு 20 நாள் 25 நாளைக்கு ஒரு நாள் நாங்க வந்த புதுசுல தண்ணி வந்தது. உப்ப வருது, நான் இல்லைன்னு சொல்லல. உப்ப நடந்திருக்கிற இந்த சின்ன சின்ன தப்பு நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன். ஆனா நாங்க வந்தப்ப 22 நாள் 25 நாளைக்கு ஒரு நாள் தண்ணி வந்தது. பூஸ்ட் மோட்டர் போட்டோம், டேங்க் தண்ணி வருங்க. அவனுக்கு 10 வருஷமா பாருங்க, நான் சொன்னா அவனுக்கு கோவப்படுறானுங்க. 2 பதவியும் 10 வருஷத்துல பெரிய பெரிய பதவி. ஒன்னு முதலமைச்சருக்கு ஈக்குவலான பதவி சபாநாயகர், இன்னொன்னு இந்த சரோஜா தேவி, அது ஒரு பதவி அமைச்சர். 2 பேரும் என்ன செஞ்சாங்கன்னா எதுவுமே செய்யல. இதுதான் ஒரு விசேஷம். ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற சிறு வயசு உங்களுடைய வீட்டு செல்லப்பிள்ளை மதிவேந்தன், மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தன், யார் வேணா எளிமையா போலாம், எளிமையா பேசலாம். இந்த ஊரு பாருமா, ஏமா ஒரே கருகும்னு இருந்ததா இல்லையா? சொல்லுமா பெரியமா, கருகும்னு இருந்ததா இல்லையா? இன்னைக்கு எந்த தெருவு வெளிச்செல்லாம் இருக்கு சொல்லுங்க, உங்க நெஞ்சத்திட்டு சொல்லுங்க, எந்த தெருவு வெளிச்செல்லாம் இருக்குது? அதே மாதிரி எல்லா டாய்லெட்டும் கிளீன் பண்ணி பப்ளிக் டாய்லெட் நீட்டா ஒரு 4 டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வேணாங்க. இந்த ஊருக்கு திமுக ஆட்சி தவிர வேற யாருமே நல்லது செஞ்சதே இல்லை. இந்த ஸ்கூலு கட்டினது திமுக ஆட்சி, காலேஜ் கட்டினது திமுக ஆட்சி, டேங்கு கட்டினது திமுக ஆட்சி, காவேரி தண்ணி கொண்டு வந்தது திமுக ஆட்சி. இப்படி எல்லாம் திமுக ஆட்சி தான். வருகின்ற இந்த தேர்தலில் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தலைமை கழகத்தினுடைய மாநில மாணவரணி துணை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணர் சேலம் ரா தமிழரசன் அவர்கள் உங்களிடையே உரையாற்றும். மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், நகர கழகத்துடைய செயலாளர் சங்கர் அவர்கள் பேச்சாளர்.
ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரை கூட உச்சரிக்காத தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடி அரசுக்கு எதிராக நாமக்கல் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிகுந்த எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற நகர கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் என்ஆர் சங்கர் அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கிய மரியாதைக்குரிய அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கும், முன்னிலை பொறுப்பினை வகிக்கின்ற அண்ணன் ஆனந்தன் அவர்களுக்கும், அண்ணன் ரங்கசாமி அவர்களுக்கும், அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கும், அண்ணன் விநாயகமூர்த்தி மற்றும் மாவட்ட மாணவர்களுடைய அமைப்பாளர் அருமை சகோதரர் சத்தியசீலன் உள்ளிட்ட முன்னிலை வகிக்கும் திருவாளர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு சேர்க்க வருகை புரிந்துள்ள நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் நாமக்கல் மாநகராட்சியினுடைய மேயர் கலாநிதி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அக்கா கழக மகளிர் தொண்டனுடைய செயலாளர் அக்கா ராணி அவர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமசாமி அவர்களுக்கும், ஒன்றிய கழக செயலாளர்கள் அண்ணன் ஜெகநாதன், அண்ணன் துரைசாமி மற்றும் நாமக்கல் ராசிபுரம் நகரமன்ற தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு சேர்க்க வருகை புரிந்துள்ள சேந்தமங்கலம் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் அசோக்குமார் அவர்கள் உள்ளிட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை கழகங்களுடைய கழக நிர்வாகிகளுக்கும், இளைஞரணி, மாணவரணி, மகளிரணி உள்ளிட்ட சார்பணி நிர்வாகிகளுக்கும், இறுதியாக நன்றியுரை நல்கிய இருக்கின்ற நகரமன்ற உறுப்பினர் சாரதி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கழக முன்னோடிகளுக்கும், கழக தோழர்களுக்கும், நடுநிலையாளர்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், வியாபார பெருமக்களுக்கும் முதற்கனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தோட நோக்கம் என்னங்கிறத பற்றி ஏற்கனவே பேசினவங்களா எடுத்து சொன்னாங்க. மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சி, அதாவது ஒன்றிய அரசானது தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகிறது. ஏன்னு சொன்னீங்கன்னா, மோடி பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே இந்தியா அப்படின்லாம் சொல்லி தொடர்ந்து நிறைய பொய் பேசிக்கிட்டே வருவார். அந்த பொய்யை ஏற்றுக்கிறதுக்கான மனநிலையோ மனப்பக்குவமோ தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா நமக்கு தந்தை பெரியார் இருந்தார், பேரறிஞர் அண்ணா இருந்தார், தலைவர் கலைஞர் இருந்தாங்க. அவங்க எல்லாமே நமக்கு எல்லாத்தையும் எதையாக இருந்தாலும் சரி சிந்தித்து செயல்படுங்க, யார் சொன்னாலும் சரி சொன்னதை உடனே ஏற்றுக்காதீங்க, நாங்களே சொன்னால் கூட அது சரியா தவறானு சிந்தித்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் உங்கள் முடிவெடுங்க அப்படிங்கிறத நமக்கெல்லாம் ஊட்டி வளர்த்தவங்க தான் நம்முடைய முன்னோர்கள். அவர்கள் வழியில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளுகின்ற நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை துணை முதலமைச்சரான இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்களாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசு எந்த ஒரு மிரட்டல் விடுத்தாலும் சரி அந்த மிரட்டலுக்கு அஞ்சிடாமல் தலைவர் கலைஞர் வழியில் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கான தனித்துவத்தையும் சுயமரியாதையும் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து அவர்களை எதிர்த்து போராடி தமிழ் வாழ, தமிழ் மக்கள் வாழ ஒரு திறம்படமான ஒரு நல்ல ஆட்சியை வழங்கி வருகிறார்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பல்வேறு மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாடுங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு தனித்துவமான ஒரு மாநிலமாக தெரிஞ்சிச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, தந்தை பெரியார் இருந்தாங்க. தந்தை பெரியார் என்னன்னா திராவிடம்னா என்ன, திராவிடர்கள்லாம் யாருன்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் முதல்ல பேசுறப்ப, நான் திராவிட குழுக்களிலிருந்து வந்திருக்கிறேன் என்று ஐ பிலாங் டு திராவிடன் ஸ்டாக்னு சொல்லி தன்னுடைய முதல் பேச்சை நாடாளுமன்றத்தில் தொடங்கி இந்தியா முழுவதுமே யார் இந்த பேரறிஞர் அண்ணா அப்படின்னு திரும்பி பார்க்க வைத்தவர் தான் பேரறிஞர் அண்ணா. அவர் வழியில் வந்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் என்னென்ன பண்ணார்னா, 50 முழக்கங்கள் அவருக்கான தனித்துவ முழக்கங்களாக இருந்தது. அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு சொல்லி அவருக்கான தனித்துவத்தை நம்மளுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த வழியில் வந்தவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தற்போதைய முதல்வர் தளபதி அவர்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மக்களுக்கான பணியை செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொன்னாரு. மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க அந்த இடத்த விட்டு விலகிடுங்க அப்படின்னு சொன்னவர் தான் நம்மளுடைய தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தலைவர் அவர்கள். அதற்கு பிறகு அந்த வழியில தொடர்ந்து வருவது தான் நம்மளுடைய இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். என்னன்னா, பெரியார், அண்ணா, கலைஞர், தளபதி இருக்காங்க,
இவங்களோட இந்த அத்தியாயம் முடிஞ்சிருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த பாஜகவுக்கு ஒரு பேரதிர்ச்சியா இருந்தது. என்னன்னா முதல்ல அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரப்ப பாத்தீங்கன்னா இந்த பாஜக காரங்க நிறைய விமர்சனங்களை முன் வச்சாங்க. இவர் வந்து கேரவன்ல தான் போவாரு, ஏசியை விட்டு வெளியே வர மாட்டாரு, அப்படி இப்படிங்கிற விமர்சனங்களை முன் வச்சாங்க. அதை உடைச்சி எரிஞ்சு தன்னுடைய உழைப்பால தமிழ்நாடு முழுவதுமே சுற்றி சுற்றி ஓயாது உழைத்து பல வெற்றிகளை பெற்று தந்து தான் வந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவோட வாரிசு, தலைவர் கலைஞரோட கொள்கை வாரிசு அப்படின்னு சொல்லி நிரூபித்து காட்டியவர் தான் நம்முடைய இளந்தலைவர் அவர்கள். அந்த இளந்தலைவர் என்ன சொன்னார்னா, சனாதனம்னு ஒரே ஒரு வார்த்தையை பேசினாரு. இந்தியா முழுக்கவே பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தாங்க. சனாதனம் இருக்கக்கூடாது, நாம் எல்லாரும் சமம், ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, ஜாதி ரீதியாகவும் சரி எந்த ஒரு அடிப்படையிலும் சரி மனிதர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற நிலையே இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர் தான் நம்மளுடைய இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே பிஜேபிக்கு பயம் வந்துருச்சு. என்னடா அது, பெரியார் இருந்தார், அண்ணா இருந்தார், கலைஞர் இருந்தார், அதுக்கு முன்னாடி தலைவர் தளபதி இருந்தாங்க, இவங்களோட முடிஞ்சிருன்னு நினைஞ்சா இன்னும் ஒரு 50 ஆண்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராக இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உருவாகிட்டாரேன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளானானுங்க அந்த பாஜக காரணங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய எந்த நிதியுமே வழங்குறது இல்லை. தொடர்ந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்மளுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இன்னைக்கு 3.5 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கப்படக்கூடிய திட்டங்களை இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் தேடி வந்து பார்த்து அதை பல மாநிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றிய அரசு தன்னுடைய பட்ஜெட்டில் எந்த ஒரு நிதியுமே இந்த ஆண்டு பட்ஜெட்டில் நமக்கு ஒதுக்கவே இல்லை. நிதியமைச்சர்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, திருக்குறள் மட்டும்தான் தமிழ்ல சொன்னாங்க. திருக்குறள் தவிர வேற எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுங்கிற பேரே வரவே இல்லை. ஒட்டுமொத்த இந்தியாவில் நடைபெற உள்நாட்டு உற்பத்தியில பார்த்தீங்கன்னா 9% கிட்டத்தட்ட இந்தியாவிலிருந்து உள்நாட்டு உற்பத்தி உருவாகி வெளிநாட்டுக்கு போகுதுன்னா அந்த உற்பத்தி செய்யக்கூடிய மொத்த பங்களிப்புல 9% பங்களிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து நம்ம உருவாக்கி தரோம். ஆனா பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு 100 ரூபா கூட ஒதுக்கவே இல்லை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா புயல்லாம் உருவாச்சு. இந்த பெஞ்சால் புயல் தென் மாவட்டங்களில் மழை பாதிப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு. அது அந்த மாதிரி மழை பாதிப்பெல்லாம் ஏற்பட்டு அந்த புயலால் ஏற்பட்ட அந்த நிவாரணத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அதனுடைய தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட சுமார் 45,000 கோடி எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு, அதற்கான நிதியை நீங்கள் ஒதுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே ரொம்ப குறுகியது, சுமார் ஒரு 200 கோடி பக்கம் தான் அந்த பணத்தையே கொடுத்துருக்காங்க. மீதி பணத்தை இன்னும் தரவே இல்லை. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டினுடைய வருமானத்தை வாங்கிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை திருப்பி செய்யறது இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா இந்த 5 மாநிலங்கள் தென் மாநிலங்களாக நம்ம இருக்கோம். இந்த 5 மாநிலங்களுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 2,24,000 கோடி தான் நிதி ஒதுக்கி இருக்காங்க, நிதி பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. 5 மாநிலங்களுக்கு சேர்த்து 2,24,000 கோடி நிதி பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா 2,55,000 கோடி கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேசம் ஒரே மாநிலத்துக்கு. ஏன்னா அவங்க ஆளக்கூடிய ஆட்சி அங்க வந்து ஏமாத்தணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, நிதியை பூரா உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறாங்க. ஒரே ஒரு மாநிலம். அவங்க என்னன்னா நம்மளோட வருவாய் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு அதிகப்படியான வருவாயை கொடுக்கறது தமிழ்நாடு கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப குறைந்த வருவாய் கொடுக்கறது உத்தரப்பிரதேசம் கொடுக்குது. ஆனால் நிதி 5 மாநிலங்களுக்கு சேர்த்து 2,4 லட்சம் கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு மாநிலத்துக்கு மட்டும் 2.5 லட்சம் கோடி கொடுக்குறாங்க வேணுனே. இதுதான் மத்திய அரசாங்கம். தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கணும். ஏன்னா இங்க வந்து கொள்கை பேசுறாங்க, ஜாதி வேறுபாடு பார்க்க சொன்னா ஜாதி வேறுபாடு பார்க்க மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே சமங்கிறதே இங்க சொல்லிட்டு இருக்காங்க, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கணும்னு சொல்றோம், அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இங்க என்ன பண்ணாலும் சரி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, நமக்கு பயப்பட மாட்டேங்கிறாரு, எந்த ரைடு விட்டாலும் எந்த ரைடுக்கும் பயந்துக்கிறதும் இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டு மேல அவங்களுக்கு ஒரு பொல்லாத கோபம். அந்த கோபத்தினாலதான் பாத்தீங்கன்னா வேணும்னே வஞ்சிக்கிறாங்க. இதை தான் வந்து அன்னைக்கே வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்லி தலைவர் கலைஞர் வந்து பேரறிஞர் அண்ணாவோட பேர்ல 50 முழக்கங்கள்ல சொல்லியிருக்காரு. மத்தியில் இன்னைக்கு கூட்டாட்சி நடந்தாலும் என்ன பண்றாங்கன்னா அந்த கூட்டாட்சிக்கு உறுதுணையா இருக்கிற பீகாருக்கு தான் பாத்தீங்கன்னா தேர்தல் வருதுங்கிறது பீகாருக்கு நிறைய நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு பாரபட்சனை காட்டியிருக்காங்க. இதுதான் இன்றைய ஒன்றிய அரசினுடைய நிலை. தொடர்ந்து தன் கொள்கையை ஏற்கின்ற RSS சித்தாந்தத்தை ஏற்கின்ற மாநிலங்களுக்கு தன்னுடைய ஒத்துழைப்பை தராங்க, நிதி பங்களிப்பை தராங்க.
அதை தராத மாநிலங்களுக்கு தொடர்ந்து அவர்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில் நம்ம பணத்தையே வாங்கிட்டு நம்ம பணத்தை திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. ஜிஎஸ்டி நம்ம வரி கட்டுறோம், கட்டுற வரியை அவன் திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுங்கடானா மற்ற மாநிலங்களுக்கு 99 ரூபா கொடுக்குறாங்கன்னா நமக்கு வெறும் 5 ரூபா தான் கொடுக்குறாங்க நம்ம கட்டுற பணத்தில். இது எந்த வகையில் சரியாக இருக்கும்? தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நிலையை எடுத்து தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருப்பது தான் மத்திய பாஜக அரசு. அதை நாம் ஒழித்திட வேண்டும். அதற்கு நடைபெற உள்ள 2026 தேர்தலில் ஏற்கனவே எப்படி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களுடைய தலைமையில் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட சேந்தமங்கலம், ராசிபுரம், நாமக்கல் 3 சட்டமன்ற தொகுதியை வென்று தலைவர் தளபதி அவர்களிடம் ஒப்படைத்தாரோ, அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, நாமக்கல் நாடாளுமன்றம் ஜெயிக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ராஜேஷ் அண்ணன் அவர்கள். இந்த 3 சட்டமன்ற தொகுதியிலையும் வாங்கிய வாக்குகள் வித்தியாசத்தில் அதிகமாக இருந்ததால் தான் நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்தது. தலைவர் தளபதி என்ன நினைக்கிறாரோ அதை செய்து காட்டுகின்ற மாவட்டங்களில் முதன்மையான மாவட்டமாக நம்மளுடைய நாமக்கல் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கி வருகிறது. அவருக்கு அத்தனை ஒத்துழைப்பையும் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய நகர பேரூராட்சி செயலாளர்களும் கழக தோழர்களும் அவருடைய அன்புக்காக அரவணைப்பிற்காக தலைவரின் கட்டளை ஏற்று வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சியில் இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்திலிடமிருந்து நமக்கு வர வேண்டிய எந்த ஒரு பணமும் வரலனாலும் சரி, இந்தியாவிலே மிக திறம்பட நமக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு உண்டான வருமானங்களை வச்சு அந்த மாநிலத்துக்கு உண்டான பட்ஜெட்டை வகுத்து நம்மளுடைய தலைவர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய திட்டங்களை நடத்திட்டு வராங்க. அதில் ஒரு 4 திட்டங்களை மட்டும் வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ மகளிர்களுக்காக நம்ம மாதந்தோறும் பணம் கொடுக்குறாங்க. மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி நம்மளுடைய கட்சி சார்பாக தலைவர் வந்து கொடுக்குறாங்க. அந்த மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பாக இன்னைக்கு வந்து 1,16,00,000 பேத்துக்கு வழங்கிட்டு வராங்க. 1,16,00,000 பேத்துக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குறதுனால பார்த்தீங்கன்னா மாதம் 1,160 கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு மகளிர் உரிமை தொகைக்காக தமிழ்நாடு அரசு கொடுக்குது. நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள் கொடுக்குறாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா தினமும் அந்த இலவச பஸ் இருக்குது, உங்களுக்குலாம் தெரியும். பெண்களுக்காக விலையில்லா பேருந்துன்னு சொல்லிட்டு விடியல் பயணம்ங்கிற பேரில் தலைவர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் சராசரியாக ஒரு நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் 57 லட்சம் பெண்கள் பயணிக்கிறார்கள். ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான சராசரி தொகையாக 888 கோடி ஒரு மாதத்துக்கு அதுக்குன்னு செலவாகுது. அது மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பை நிறுத்திடக்கூடாது, அவங்களுக்கு வழி செலவுக்காக இருக்கட்டும், மற்ற வந்து புத்தகம் வாங்குறதுக்காக இருக்கட்டும், ஒரு நோட்ஸ் வாங்குறதுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு பணம் தேவைப்படும்னு சொல்லி பெண் குழந்தைங்க அரசு பள்ளிகளில் படித்த குழந்தைங்களானதான் அவங்களுக்கு புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் பேரில் மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அது எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4,28,000 பேத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆண் மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய ஆண் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது மூலமாக மாதம் 1000 ரூபா கொடுத்துட்டு வராங்க. அந்த உதவித்தொகை பெறவங்க 3,28,000 பேர். மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த 4 திட்டங்களில் மட்டும் ஒரு மாதத்திற்கு ரூபாய் 2,125 கோடி தமிழ்நாடு அரசு செயல்படுது. ஒரு மாதத்துக்கு இந்த 4 திட்டங்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 2,125 கோடி ரூபா தமிழ்நாடு அரசு நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள் கொடுக்குறாங்க. அந்த 2,125 கோடி ரூபா மாதம் இப்போ வந்து மகளிர்கிட்டையும் மாணவர்கள்ட்டையும் போகிறதுனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நல்ல ஒரு பொருளாதார சூழல் நிலவுது. அந்த பணம் வர்றதுனால தான் இன்னைக்கு கல்வியிலையும் முன்னேறுறோம், பொருளாதாரத்திலையும் முன்னேறுறோம். எந்த ஒரு பொருளாதார சிரமமும் இல்லாமல் மக்கள் பயணிக்க முடியுது. ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காமலேயே தமிழ்நாட்டில் உள்ள வருமானத்தை வைத்து, தமிழ்நாட்டில் உள்ள நிதியை வைத்து தன்னுடைய திறம்பட நிர்வாகத்தால் நம்மளுடைய தலைவர், நம்மளுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இவ்வளவு 2,000 கோடி ரூபாய் கொடுத்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படிங்கிறத பேரெடுக்க வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட தலைவருக்கு நாம் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி. ஒன்றிய அரசு நிதி வழங்கல, தலைவர் நமக்கான திட்டங்கள் பல திட்டங்களை கொடுக்குறாங்க. எனக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் அண்ணன் பேச போறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணெல்லாம் பேச போறாங்க. அவங்க இன்னும் பல விஷயங்கள் எடுத்து சொல்லுவாங்க. நிதி கொடுக்காமலேயே நமக்கு இவ்வளவு உதவிகள் செய்யறாங்க. இப்ப சங்கர் அண்ணன் பேசுறப்ப சொன்னாங்க, ராசிபுரம் முழுசுமே சாலைகள் இல்லாமல் இருந்தது, சாக்கடை இல்லாமல் இருந்தது, மின் விளக்குகள் இல்லாமல் இருந்தது. நம்மளுடைய மாவட்ட செயலாளர் வந்தாரு, நம்மளுடைய அமைச்சர் அண்ணன் மதிவேந்தன் அவங்க வந்தாங்க, தலைவர்கிட்டையும் இளம் தலைவர்கிட்டையும் கேட்டு இவ்வளவு வசதிகள் பெற்று தந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தால் மட்டுமே மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது இன்னைக்கு ஒரு அடிமை கட்சி ஆகிப்போச்சு.
அவங்க வந்து என்னன்னா பிஜேபிக்கு சொம்பு தூக்குறதும் பிஜேபி என்ன சொன்னா ஏற்றுக்கிட்டு அதுக்கு வந்து வாழ்த்து சொல்றது தான் அவங்களுடைய வேலையா இருக்கு. அவங்க வந்து ஒரு மறைமுகமான பாஜகவாக தான் இருக்காங்களே தவிர மக்களுக்கான ஒரு கட்சியாக அவங்க இல்லை. அதனால தான் மக்களுக்கான நன்மையை செய்யக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எப்பொழுதும் மக்களுக்காக சிந்திக்கின்ற ஒரே தலைவர் நம்மளுடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால அடுத்து நடைபெறவுள்ள 2026 தேர்தலில் நம்மளுடைய தலைவர் மக்களுக்கு செய்திருக்கிறதை மனதில் வைத்து உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்களுடைய ஆணை ஏற்று நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும். பயணித்து நாமக்கல் சட்டமன்றத்தில், நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள சேந்தமங்கலம், ராசிபுரம், நாமக்கல் உள்ளிட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. தலைவர் கலைஞர் அவர்கள், தலைவர் தளபதி அவர்கள் 2வது முறையாக தமிழ்நாட்டில் முதலமைச்சராகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சியில் அமர்கிறது என்ற பெருமையை உங்களுடைய மாவட்ட கழகத்துக்கு நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று இந்நாளில் உங்களிடம் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. அடுத்து நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராமலிங்கம் அண்ணார் அவர்கள் உங்களுடைய உரையாடல். நாமக்கல் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ராசிபுரம் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையிலே தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கின்ற நகர செயலாளர் அவர்கள் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டாடி பற்றியது. தொடர்ந்து வஞ்சிக்கின்ற ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நடைபெறுகின்ற கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ராசிபுரம் நகர கழக செயலாளர் வாசத்துக்குரிய சகோதரர் என்.ஆர். சங்கர் அவர்களே, நிகழ்வு வரவேற்பு நிகழ்ச்சி இருக்கின்ற சகோதரர் பிரபாகரன் அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஏற்கனவே டெல்லியிலே ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் நடத்தி அவர்களுக்கு அந்த நம்முடைய கண்டனத்தை தெரிவித்து இன்று ராசிபுரத்திலே இந்த கண்டன பொதுக்கூட்டத்திலே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டணியின் தலைவருமான பாஸ்டருக்குரிய தம்பி KRN ராஜேஷ்குமார் அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நல்ல ஒரு கருத்துக்களை நமக்கு வழங்கிய மாநில மாணவர்களுடைய துணை அமைப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சேலம் ரா. தமிழரசன் அவர்களே, தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அண்ணன் நெய்வேலி தங்கம் அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் இங்கு பேசி விடைபெற்றிருக்கின்ற அக்கா ராணி அவர்களே, ஒன்றிய பாஜக அரசு ஒவ்வொரு ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலும் தொடர்ந்து என்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதோ அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் நமக்கு தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்து நிதியினை ஒதுக்காமல் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் மட்டுமல்ல, நமக்கு வர வேண்டிய இந்த GST வரியாக இருந்தாலும் சரி, அது இயற்கை பேரழிவுகள், வருதா புயல், எந்த ஒரு நிதியாக இருந்தாலும் தொடர்ந்து எந்த ஒரு நிதியையும் வழங்காமல் நம்மை மறைமுகமாக நமக்கு தொடர்ந்து தொலை கொடுத்துக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து நாம் தொடர்ந்து கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஆண்டும் தொடர்ந்து அதே நிலையை நீடிக்கின்ற காரணத்தால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை இன்று பதிவு செய்ய வேண்டும் என்று அவருடைய ஆணைக்கிணங்க இன்று சிறப்பாக இங்கு நம்ம ராசிபுரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசானது எந்த அளவிற்கு நீங்கள் நிதியை நிறுத்தி கண்டித்தாலும் நம்முடைய ஒவ்வொரு மக்களின் இதயங்களிலும் கூடியிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய நல்லாட்சியிலே அவருடைய நிர்வாக திறமையாலும் நிதி மேலாண்மையினாலும் நமக்கு தேவையான நிதியை அவரே இன்று பெற்று தமிழகத்திலேயே அதுக்கான நிதி ஆதாரத்தை இன்று ஏற்படுத்தி ஒவ்வொரு அடித்தட்டு மக்களும் குறிப்பாக கிராமப்புற மக்கள் பயணப்படுகிற பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அந்த அளவிற்கு இன்று ஏழை எளிய மக்களுடைய வாழ்வில் வளம் பெறுகின்ற வகையிலே எந்த ஒரு நிதியும் இல்லாத நிலையிலேயே இந்த அளவிற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், ஒன்றிய பாஜக அரசு எந்த ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினாலும் கண்டிப்பாக அதற்கு அடிப்படை அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒருபோதும் இருக்காது. ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்ற அதிமுக ஆட்சியிலே
அவர்கள் ஒன்றிய பாஜக அரசோடு இணைந்து பல்லாயிரம் கோடி நிதியினை அன்று தமிழகத்திற்கு வாரி வழங்கிய நிலையிலும் கூட எந்த ஒரு திட்டமும் தமிழகத்திற்கு வந்து சேரவில்லை. ஆனால் இந்த கடந்த 4 ஆண்டுகளில் ஒரு பைசா நிதியும் வழங்காத நிலையிலேயும் இன்று தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற முதல்வர் நம் முதல்வர். ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு விடைபெற்றுக் கொண்டு வருகின்றேன். இன்று நம்முடைய நாமக்கல் கிழக்கு மாவட்டத்திற்கு மட்டும் எத்தனாயிரம் கோடி நிதி வந்தது என்பதற்கு அறிஞர்களுக்கு தெரியும். நம்முடைய ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் கிட்டத்தட்ட நம்முடைய சகோதரர் சங்கர் தெரிவது போல் பல்வேறு அமைச்சர்களும் இவர்களும் இருந்தாலும் அதை நிறைவேற்ற முடியாத நிலையில் இன்று 850 கோடி ரூபாய் செலவிலே மிகப்பெரிய ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக என்னுடைய நாமக்கல் சட்டமன்ற தொகுதியிலும் புதுச்சத்திரம் ஒன்றியும் பயனடைகின்ற வகையிலே மிகப்பெரிய ஒரு திட்டத்தினை இன்று நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இவ்வாறு பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து நிதியே இல்லாத நிலையிலேயும் இன்று செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் நம்முடைய நாமக்கல் கிழக்கு மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்முடைய நாமக்கல் கிழக்கு மாவட்டத்துடைய செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியுடைய தலைவரும் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய கழக உடன்பிறப்புகளை தன் உடன்பிறப்புகளாக எண்ணி கட்டி காத்துக் கொண்டிருக்கூடிய நம்முடைய ஆரியர் சகோதரர் கே.எம். ராஜேஷ்குமார் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார். இப்பொழுது நகர செயலாளர் பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறோம். நாமக்கல் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ராசிபுரம் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டு ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரை கூட உச்சரிக்காத தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடி அரசுக்கு எதிரான இந்த கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் நகர கழகத்துடைய செயலாளர் சகோதரர் என்.ஆர். சங்கர் அவர்களே, இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் சிறப்புரை ஆற்றி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய மாநில மகளிர் தொண்டரணியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அக்கா ராணி அவர்களே, தலைமை கழகத்தின் சார்பில் நமது மாவட்டத்திற்கு என்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேச்சாளர் நாம் அருகாமையில் உள்ள சேலத்தை சேர்ந்த சகோதரர் மாநில மாணவர்களினுடைய துணை செயலாளர் சேலம் தமிழரசன் அவர்களே, சென்னையிலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் நெய்வேலி தங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைவர் பெயரையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசைதான். நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய நாமக்கல் மேயர் கலாநிதி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே.பி. ராமசாமி அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் ராசிபுரம் ஜெகநாதன் அவர்களே, வெண்ணந்தூர் ஆரம்பி அவர்களே, சேந்தமங்கலம் அசோக்குமார் அவர்களே, ஜெயபிரகாஷ் அவர்களே, மேலும் நகர கழகத்துடைய செயலாளர்கள் சிவா அவர்களே, நகர்மன்ற தலைவர் கவிதா சங்கர் அவர்களே, பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள் பெருமக்களே, மாநில இளைஞரணியினுடைய துணை செயலாளர் ஆனந்தகுமார் அவர்களே, இன்னும் மேடைக்கு வராமல் இருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகிகளே, பொதுக்குழு உறுப்பினர்களே, அனைத்து சார்பணியினுடைய அமைப்பாளர்களே, பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள் நாமீதிப்பேட்டை அன்பு அவர்களே, வெண்ணந்தூர் ராஜேஷ் அவர்களே, கண்ணன் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, தனபால் அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, அண்ணன் பழனியாண்டி அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்களே, அனைவர் பெயரையும் நான் உச்சரிக்க வேண்டும் என்று ஆசை. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று மணி ஏறத்தாழ 7:45. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க நமக்கு கொடுத்துருக்கிற கால் சீட்டே 1 மணி நேரம் தான்.
ஏன்னா பணி நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எல்லாரும் நம்ம ஒரு சீக்கிரமா முடிச்சிடலாம். அதுக்காக அனைவர் பெயரையும் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகளே என்று சொன்னால் அது அனைவர் பெயரையும் குறிப்பிட்டதற்கு சமம் என்று சொல்லி இந்த பொதுக்கூட்டம், இந்த கண்டன பொதுக்கூட்டம், இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், இந்த வணிகர்கள்லாம் கேட்கலாம், நீங்க தானே ஆளுங்கட்சி, நீங்க தானே இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய தலைவர் தானே இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார், அப்புறம் எதற்கு இந்த கண்டன பொதுக்கூட்டம் என்று. இந்த கண்டன பொதுக்கூட்டம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இப்பொழுது கடந்த வாரத்திற்கு முன்பு நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்ட அறிக்கையை நமது தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்தார்கள். இங்க மேடையில பேசிய நண்பர்கள்லாம் சொன்னார்கள், தமிழ்நாடுங்கிற பெயரையே அவர்கள் உச்சரிக்கவில்லை என்று. ஆம், தமிழ்நாடுங்கிற பெயரை அவங்க உச்சரிக்கல. ஆனா அவங்களையும் அறியாமல் 3 விஷயங்கள் தமிழ்நாட்டை சார்ந்து அந்த வரவு செலவு திட்ட அறிக்கையில் இடம்பெற்றது. இங்க பேசிய நம்முடைய நண்பர் தமிழரசு சொன்னார், ஒண்ணு என்ன, உலக பொதுமறையாம் திருக்குறளை குறிப்பிட்டு பேசினார் நிர்மலா சீதாராமன். அதற்கு அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இரண்டாவது, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நிர்மலா சீதாராமன், அதனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் என்று நமது மாநிலத்திற்கு ஒரு பெருமை. மூன்றாவது, அவங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கு, நாம சும்மா சொல்லக்கூடாது, பிஜேபி காரங்களுக்கும் மனசாட்சி இருக்கு. என்ன தெரியுமா? மூன்றாவது, வரவு செலவு திட்ட அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு முன்பு இந்த இந்திய நாட்டினுடைய பொருளாதார நிலைமை என்பது குறித்து ஒரு அறிக்கையை நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் வைக்கிறார். அதுல அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? கொஞ்சம் அவங்களுக்கு மனசாட்சி இருக்கு, தமிழ்நாட்டை பாராட்டுறார். என்ன பாராட்டுறார் தெரியுமா? கடந்த 4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு அனைத்து துறையிலும் பொருளாதார குறியீடு 5.4 இருந்து 3.21 உயர்ந்திருக்கிறது என்று நமது முதலமைச்சரை பாராட்ட செய்கிறார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டினுடைய பங்கு ஏறத்தாழ 9 விழுக்காடு என்று சொல்லி தமிழ்நாட்டை பாராட்டுகிறார். இந்த இந்தியாவில் வளர்ந்த மாநிலங்களில் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் 2வது மாநிலமாக இருக்கிறது என்று பாராட்டுகிறார். சுகாதாரம், தொழில், உயர்கல்வி தமிழ்நாட்டில் முன்னணியிலே இருக்கிறது என்று பாராட்டுகிறார். தமிழ்நாட்டிற்கு வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்த 4 ஆண்டு காலத்தில் மருத்துவ சிகிச்சைக்காக 15 லட்சம் பேர் வருகிறார்கள் என்று பாராட்டுகிறார். இது அத்தனையும் நம்ம முதலமைச்சர் 4 ஆண்டு கால ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகளை பாராட்டி பேசுகிறார். இத்தனை பாராட்டு சொல்லிட்டு பட்ஜெட்ல தமிழ்நாட்டுடைய திட்டத்துக்கு நாங்க எத்தனை திட்டம் கேட்டிருக்கிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்குன்னு கேட்டிருக்கிறோம். நானே நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்குங்கள்னு கேட்டிருக்கிறோம். அதை நான் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். கோயம்புத்தூர் விமான நிலையத்தை விரிவாக்குங்கள் என்று சொல்கிறோம். அதையும் நாடாளுமன்றத்திலே கேட்டிருக்கிறோம். எத்தனையோ கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். இங்கு பேசுகின்ற போது நம்முடைய அருமை சகோதரர் தமிழரசு சொன்னார்களே, இந்த அண்மையில் நடைபெற்ற இந்த மிகப்பெரிய சேதம், சென்னையில ஏற்பட்ட இந்த பெஞ்சான் புயலுக்கு நிவாரணம் கொடுங்கள், மாநில அரசாங்கம் கொடுத்து விட்டது, நீங்கள் கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் பதில் இல்லை. யாருக்குத்தான் இந்த பட்ஜெட்டிலே சலுகை நிதி? இந்த பட்ஜெட்ங்கிறது பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்கிற பட்ஜெட் ஒன்றிய பட்ஜெட், யூனியன் கவர்மெண்டோடைய பட்ஜெட்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட்டே இல்லை. இது பீகார் மாநிலத்திற்கான பட்ஜெட். முழுக்க முழுக்க பீகார் தான். ஏன்னா பீகார் மாநிலத்தில் முதலமைச்சருடைய ஆதரவு தேவை. அப்பதான் மோடி அரசாங்கம் நிலைச்சிருக்கு.
இப்ப பீகார்ல எலெக்ஷன் வரப்போகுது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பீகாருக்கு தான் பட்ஜெட், வேற யாருக்கும் கிடையாது, எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. நமக்கு மட்டும் இல்ல, கர்நாடகத்துக்கு கிடையாது, கேரளாவுக்கு கிடையாது, ஆந்திராவுக்கு கிடையாது. எங்கெங்க பிஜேபி இல்லையோ அங்கெல்லாம் பட்ஜெட்ல நகி. இந்தி பாய்ச்சல் சொன்னா நகி தான். சரி, நம்முடைய தமிழரசு அவர்கள் இங்க நல்லா சொன்னார். நம்ம மொத்த வருவாய் ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் நாம கட்டுற வரியில ஒரு ரூபாயில அந்த மாநில அரசாங்கத்துடைய பங்கு என்ன அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்ப தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை, பொதுமக்கள் செலுத்துகின்ற வரி ஒரு ரூபாய் அளிச்சா நமக்கு வந்து அவங்க எவ்வளவு திரும்ப கொடுக்கறாங்க தெரியுமா? நம்ம கிட்ட ஒரு ரூபா வரி வாங்கிட்டு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய திரும்ப கொடுக்கிறது என்ன கணக்கு என்று கேட்டால் 29 பைசா தான். ஆமா, ஒரு ரூபா வரி கட்டினா நமக்கு திரும்பி வர்றது 29 பைசா தான். ஆனா உத்தரப்பிரதேஷ் அவங்க ஆள்ற மாநிலம், அங்க எவ்வளவு தெரியுமா? அவங்க ஒரு ரூபா வரி கட்டினா அவங்களுக்கு 2 ரூபாய். இதுதான் மாற்றாந்தாய் மனப்போக்குன்னு சொல்றது. நமக்கு 29 பைசா தான், ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபா வரி கட்டினா அவங்களுக்கு 2 ரூபாய். இதையெல்லாம் தான் இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும், உண்மையை இந்த நாட்டிற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றுதான் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த தினம் ஆணையிட்டு, இது இங்கு ராசிபுரத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இப்ப டிவியில 2 நாளா பெரிய செய்தி, அமெரிக்கா அதிபராக ட்ரம்ப் வந்துட்டார். மோடி வந்து என்னுடைய நண்பர், ட்ரம்ப் என்னுடைய நண்பர். அவர் வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே நம்முடைய பிரதமர் அவர்கள் அவருக்கு வாழ்த்து சொன்னார், அவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு. அவங்க 2 பேர்த்துக்கு இங்க எப்படி ஓட்டு மிஷின்ல கனெக்ஷன் வச்சிருக்காங்கன்னு ஏதோ கனெக்ஷன் இருக்குமா என்னன்னு தெரியல. அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்றாரு. சரி, ட்ரம்ப் வந்தார், மோடி வாழ்த்து சொல்லிட்டார். இன்னைக்கு அமெரிக்காக்காரன் அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை வெளியேற்றாங்க. விசா இல்லாதவங்களை முறைகேடான குடியிருப்புங்கிறாங்க, அது ரைட், வெளியேற்றாங்க. என்ன நிலைமை? கைவிலங்கு கட்டி, காலிலே கைவிலங்கு, கைக்கு விலங்கு காலுக்கு விலங்கு. நீங்க கூட போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா கைக்கு தான் விலங்கு இருக்கும், ஆனா கால் விலங்கு கட்டி இந்தியர்களை இந்த நாட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் ட்ரம்ப். இதை இந்த மோடியால் தட்டி கேட்க முடியல. அவரு ஜெய்சங்கர் என்ன தெரியுமா சொல்றாரு? இது வழக்கமா நடக்கிறது தான் அப்படின்னு மூடி மறைக்கிறாங்க. இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணம். எங்க பார்த்தாலும் அவர்களுடைய ஆட்சி தான் இருக்கணும்னு. இப்ப யுஜிசி வரைவு திருத்த விதிமுறைன்னு ஒண்ணு வந்திருக்கு. நம்ம பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை யாரு நியமிப்பாங்கன்னு கேட்டா ஒன்றிய அரசாங்கம் தான் அந்த துணைவேந்தரை நியமிப்பதற்கு அந்த கமிட்டியை அமைக்குமா. நமக்கு உரிமை இல்லை, நாம வரி கட்டுறோம், நம்ம வரியால பல்கலைக்கழகம் வருது, ஆனா அதற்கெல்லாம் உரிமை கிடையாது, அவங்க தான் துணைவேந்தரை நியமிப்பார்கள். இப்படி மாநில அரசாங்கத்துடைய உரிமையை பதித்து வருகிறார். கேட்டா நாங்க இந்துத்துவா அப்படிங்கிறாங்க. திமுக வந்து ஏதோ சாமி கும்பிடாத கட்சி, இந்துக்களுக்கு எதிரான கட்சிங்கிற மாதிரி சித்தரிக்கிறாங்க. இப்ப கூட அண்ணாமலை பதினையில ஒரு போராட்டம் நடத்தி பார்த்தார், வெற்றி அடையல. நாங்க சொல்றது பிஜேபி காரங்களுக்கு, ஏய் எங்களை மாதிரி சாமி கும்பிடுற உலகத்திலே கிடையாதுயா. ஒன்னே ஒண்ணு, பழனியில முருகன் கடவுள் பழனி திருக்கோயிலில் முருகன் மாநாட்டை நடத்தி ஏறத்தாழ 65 லட்சம் பேர் யூடியூப்ல பார்த்திருக்கிறாங்க. நம்ம அரசாங்கம் தான் நடத்துச்சு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாடு முழுக்க திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு, எல்லா கோயிலும் தேடி கண்டுபிடிச்சு நிக்குது. குடமுழுக்கு, நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு குடமுழுக்கு. இப்ப ராசிபுரம் பெருமாள் கோயிலுக்கு எப்ப கும்பாபிஷேகங்கிறது சங்கர் கிட்ட தான் கேட்கணும். இத்தனையும் திமுக ஆட்சியில எங்களை போய் எப்படி இந்துக்களுக்கு எதிரான கட்சி, கடவுளுக்கு எதிரான கட்சின்னு சொல்லுங்க. நாங்கள் யாருடைய உரிமையும் பறிக்கின்ற கட்சி கிடையாது. அனைத்து மக்களையும், சமுதாய மக்களையும்
ஒரே சீராக அவர்கள் வாழ்வில் அனைத்து உரிமைகளையும் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். இங்க நம்முடைய என்ஆர் சங்கர் அவர்கள் கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். இந்த 4 வருஷத்துல நாம செய்த சாதனைகள்லாம் சொன்னார். இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மிக நீண்ட நாளுடைய பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. ஏற்கனவே ஒரு குடிநீர் திட்டம் இருந்தது, ஆனால் அதில் நமக்கு போதிய தண்ணீர் கிடைக்கவில்லை. ஏனென்றால் அந்த திட்டம் 40 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நானும் அமைச்சர் மதிவேந்தன் அவர்களும் பதவி ஏற்ற உடனே நாங்க போய் முதலமைச்சரை பார்த்தோம். நாங்க வச்ச முதல் கோரிக்கை ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு குடிநீர் பிரச்சனை தீர்த்து வைக்கணும். அதற்கு வெண்ணந்தூர், நாமகிரிப்பேட்டை, ராசிபுரம் ஒன்றியம், நம்ம அண்ணன் ராமலிங்கம் சொன்ன புதுச்சத்திரம் ஒன்றியம், அதே போன்று பட்டணம், சீராப்பள்ளி, பில்லாநல்லூர், நாமகிரிப்பேட்டை, பேரூர், சீராப்பள்ளி, இத்தனை புதுப்பட்டி உட்பட அத்தனை ஊர்களையும் இணைத்து 854 கோடியில் ஒரு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் இப்பொழுது அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. எல்லா ஊர்லையும் குழாய் பதிச்சுட்டு வராங்க. ராசிபுரத்திலையும் இந்த புதிய குடிநீர் திட்டத்திற்காக புறவழிச்சாலையில் மிகப்பெரிய டேங்க் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குடிநீர் திட்டத்திற்கான வெள்ளோட்டம் நமக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் வந்துவிடும். நம்முடைய குடிநீர் பிரச்சனை இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் முழுமையாக தீர்த்து வைக்கப்படும். கவிதா சங்கர் பேசுறப்ப இந்த சாலைகள்லாம் அமைத்தோம் என்று சொன்னார். ராசிபுரம் நகர் முழுக்க சென்ற அதிமுக ஆட்சியில பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றினாங்க. அப்ப சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக மரியாதைக்குரிய தனபால் இருந்தாங்க, மரியாதைக்குரிய சரோஜா அவர்கள் இருந்தார்கள். இந்த பாதாள சாக்கடை திட்ட பணிகள் சரிவர முடிக்கவே இல்லை. தோண்டிய சாலைகள், பறிக்கப்பட்ட சாலைகள் அப்படியே இருந்தது. எங்கு போனாலும் விபத்து. சாலைகளிலே இருசக்கர வாகனங்கள் எங்கேயும் செல்ல முடியவில்லை. மக்கள் போக்குவரத்து சிரமமாக இருந்தது. தெருக்களில் சின்ன சின்ன சாலைகள் தெருக்களிலே. நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய நகர்மன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கவிதா சங்கர் இந்த நகர்மன்றத்துடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு ராசிபுரம் நகராட்சியில் மட்டும் ஏறத்தாழ 52 கோடியில் 70 கிலோமீட்டருக்கு நாம் இன்றைக்கு சாலை அமைத்திருக்கிறோம். இன்னைக்கு ராசிபுரத்திற்கென்று தனியாக மாவட்ட மருத்துவமனை நம்முடைய புறவழிச்சாலையில ஏறத்தாழ 57 கோடி ரூபாயில மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது. இங்க அருகே உள்ள போதமரைக்கு சாலை அமைக்கின்ற பணி 194 கோடியில் நடைபெற்று வருகிறது. எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இப்பொழுது இந்த போதமலைக்கு சாலை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். நாமகிரிப்பேட்டையில நாரைக்கிணறு பகுதியில ஏறத்தாழ 1000 பேருக்குப்பட்ட விவசாயிகளுக்கு பட்டா வழங்கப்படாமல் இருந்தது. 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள விவசாயிகளுக்கு இன்றைய தினம் பட்டா வழங்கியிருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் 10,000 ஏக்கருக்கு 5,000 10,000 வாங்கிட்டு ஒருத்தருக்கும் பட்டா கொடுக்கல. இன்னைக்கு தனி தாசில்தாரை போட்டு அந்த பகுதியிலே இன்றைக்கு பட்டா வழங்கியிருக்கு. இந்த ராசிபுரம் டவுன்ல இருக்கக்கூடிய புதுப்பாளைய சாலையில பிற்பட்டோர் காலனி, அங்க ஏறத்தாழ 200-300 குடும்பங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவர்களுக்கு வீடு கட்டி தரப்பட்டது. அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை எங்களுக்கு பட்டா வேணும். இங்க இருக்கிற பிற்பட்டோர் காலனி இருக்கிற அத்தனை மிகவும் பிற்பட்டோர் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்றைக்கு பட்டா வழங்கியிருக்கின்றோம். இன்னும் குறிப்பாக ராசிபுரத்திலே தொழில் மையமாக இதை உருவாக்க வேண்டும் என்று ராசிபுரம் திருவள்ளுவர் அரசு கல்லூரியிலே விரைவிலே டைட்டில் பார்க் அமைக்கப்படும். அதற்கான பணி விரைவிலே துவங்கப்படும். இப்ப டெண்டர் கால் பார்ப்போம். இன்னொன்னு, நான் பேச ஆரம்பிச்சோடனே எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏதேதோ பேசினாங்களே, முக்கியமான சப்ஜெக்டுக்கு வரலையே. என்ன முக்கியமான சப்ஜெக்ட்? நாம எங்கிருந்து பேசுறோம்? பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருந்து பேசுறோம். எல்லாத்துக்கும் கேள்வி, இந்த பஸ் ஸ்டாண்டு கொண்டு எங்க வெளியில கொண்டு போறாங்களே, இது என்ன பிரச்சனை? நான் இந்த இடத்தில் ஒரு உறுதிமொழியை உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய வணிகர்கள்லாம் நான் பேசணும்னா என்னதான் உத்து கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க, என்ன பஸ் ஸ்டாண்டை பத்தி சொல்ல போறாரு அப்படின்னு. நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிப்பது, இங்கு இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையம் நகர பேருந்து நிலையமாக தொடர்ந்து இருக்கும். இது எந்த காலத்திலையும் மாற்ற மாட்டோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, எப்படியாவது எந்த குறையாவது சொல்லணும்னு பார்த்தாங்க, ஒரு குறையும் சொல்ல முடியல. பஸ் ஸ்டாண்டை வெளியில கொண்டு போறாங்க, பஸ் ஸ்டாண்டை வெளியில கொண்டு போறாங்க.
எங்கேயும் கொண்டு போல, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த புறவழிச்சாலைக்கு தான் கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து இந்த பஸ் ஸ்டாண்டை அணுகுவதற்கு வெறும் 2 கிலோமீட்டர் தொலைவில் புதிய சாலையும் அமைக்க இருக்கு. இந்த போராட்டம் நடத்துறவங்க யாருமே கிடையாது, மக்கள் ஆதரவு தான். ஆனால் அவர்கள் போராட்டம் நடத்துவதற்கான என்ன உள்நோக்கம் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த பேருந்து நிலையம் நகர பேருந்து நிலையமாக தொடர்ந்து இருக்கும். சேலம் போகிற பஸ் இங்கே தான் வரும், டவுன் பஸ் இங்கே தான் வரும். கடைக்காரங்க யாரும் பயப்பட வேண்டாம். அது புறவழிச்சாலை, புற பேருந்துகள், ரூட் பஸ்ன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் அங்கே தான் வரும். அதனால இந்த பஸ் ஸ்டாண்டு சொல்லி உங்களை திசை திருப்பவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ராசிபுரம் இந்த பேருந்து நிலையம் நகர பேருந்து நிலையமாக அனைத்து டவுன் பஸ்ஸுகளும் இங்கே வரும். எந்த சூழ்நிலையில அதில் எந்த மாற்றமும் இருக்கும். அதனால இதில் யார் எந்த பிரச்சாரம் பண்ணாலும் நீங்க அதை நம்பாதீங்க. இந்த ஆட்சிக்கு வந்தவுடன் நம்ம தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொன்னோமோ இன்றைக்கு அத்தனையும் நம்ம நிறைவேற்றிருக்கோம். ஆட்சிக்கு வந்தோடனே நீங்க தேர்தல் அறிக்கையில் முதல்ல சொன்னீங்க பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், அதை கொடுக்க முடியுமான்னு கேட்டார். ஓ பன்னீர்செல்வம் சொன்னார், நாங்க 10 வருஷமா அதிமுக ஆட்சியில் இருக்கிறோம், எங்களால இலவச பேருந்து பயணம் கொடுக்க முடியல, நீங்க எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டார் ஓ பன்னீர்செல்வம். நான் முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து போட்டார், விடியல் பயணம், இலவச பஸ் பயணம் பெண்களுக்கு. 5 பவுன் வரை பெண்களுக்கான நகைக்கடன் தள்ளுபடி. இது பெண்களுக்கான ஆட்சி. மகளிர் சுய உதவி குழு கடனை தள்ளுபடி செய்து மீண்டும் மகளிர் சுய உதவி குழுக்கு கடன். அதற்கு அடுத்து பெண்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு காலை சிற்றுண்டி திட்டம். அண்ணாவுக்கு பிறகு, எம்ஜிஆருக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு ஏழை எளிய மக்கள், ஆதி திராவிட மக்கள், அவர்களுடைய குழந்தைகள் பசியோடு பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடாது என்று காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். புதுமை பெண் திட்டத்தில் பெண்களுக்கு மாசம் 1000, கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு 12ஆம் வகுப்பு வரை அரசு கல்லூரி பள்ளியிலே படிக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் தொடர்ந்து மேல்கல்விக்கு போனா, காலேஜுக்கு போனா மாசம் 1000. பசங்க எங்களுக்கு இல்லையான்னு கேட்டாங்க, பசங்களுக்கு இப்ப மாசம் 1000. பெண்களுடைய உரிமைக்கு பெண்கள் உரிமை பெற வேண்டும் என்பது நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணம். இது பெண்களுக்கான அரசாங்கம். இப்ப கூட இங்க நம்ம தமிழரசு பேசுறப்ப சொன்னாரு, நாங்க தேர்தல் அறிக்கை சொன்னோம், மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 வழங்குவோம் சொன்னோம், செஞ்சோம். ஏறத்தாழ 1 கோடி பேருக்கு மேல மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 கொடுத்தாச்சு. ஆனா சில பேர்த்துக்கு விட்டுருக்கோம். எப்படியாவது அந்த இன்டர்நெட்ல அப்ளிகேஷன் போடுறப்ப சில பேருக்கு ஏறி இருக்காது, ஏதாவது ஒரு காரணத்தினால அவர்களுக்கு விடுபட்டு போயிருக்கும். அவர்களுக்கும் மாதம் 1000 விரைவில் வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். முதியோர் உதவித்தொகை 1000 1200 நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். நாங்க செஞ்ச சாதனைய முறியடிக்கணும்னா மீண்டும் எங்களுடைய அரசாங்கம் வந்துதான் அந்த சாதனையை முறியடிக்க முடியும். இங்க நம்ம என்ஆர் சங்கர் ஒரு சவால் விட்டார், என்ன தெரியுமா? 10 வருஷமா அந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக, மாண்புமிகு அமைச்சராகவும் சபாநாயகராகவும் இருந்த தனபால் அவர்களும் சரோஜா அவர்களும் என்ன செய்தார்கள், அதே சவால் தான் நானும் அவருடைய சவாலை என்ன இணைச்சுக்கிறேன். நீங்க என்ன செஞ்சு கழிச்சீங்க இந்த ராசிபுரத்துக்கு? உங்களுக்கு பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? 10 ஆண்டு காலத்தில் இந்த ராசிபுரத்துக்கு செய்த வளர்ச்சி பணிகள் தான் என்ன? நாங்கள் பட்டியலிடுகிறோமே, 854 கோடியில் இந்த ராசிபுரத்துக்கு புதிய குடிநீர் திட்டம் வேலை நடந்துட்டு இருக்குது. ஒன்னும் வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ பேசல. ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சாலைகளை அமைத்திருக்கிறோம். மாவட்ட தலைமை மருத்துவமனை இந்த ராசிபுரத்திற்கு வந்திருக்கிறது. இப்பொழுது புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த ராசிபுரத்தை இந்த தமிழ்நாடு திரும்பி பார்க்கின்ற வகையில் மிகப்பெரிய டைட்டில் பார்க் பூங்கா அமைக்கிறது. நான் சொல்லுகின்ற இந்த சாதனைகளில் உங்களால் ஏதாவது ஒரு சாதனை இந்த அதிமுக காரனால் சொல்ல முடியுமா? இதே ஊர்ல எத்தனை பேருக்கு பிற்பட்டோர் காலையில் இன்னைக்கு பட்டா கொடுத்திருக்கிறோம். விவசாயிகளுக்கு எவ்வளவு பேருக்கு பட்டா கொடுத்திருக்கிறோம். அரசாங்கத்துடைய திட்டங்கள் எத்தனை, மகளிர் உரிமை தொகையிலிருந்து காலை சிற்றுண்டி திட்டத்திலிருந்து எத்தனை திட்டங்கள். நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றை செய்திருக்கிறீர்களா? நீங்க செஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்று. ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு நகை, பணம்,
அந்த அம்மா வச்சிருந்த சொத்து பத்து எல்லாம் கொள்ளடி செத்தான். இந்த பாருங்க, ஜெயலலிதான்னு ஒன்று பெண்கள்லாம் அப்படியே ரொம்ப கொஞ்சம் உற்சாகம் ஆயிட்டாங்க. ஒரு காலத்தில் நான் உண்மையை ஒத்துக்கணும், பெண்கள்லாம் அதிமுகவுக்கு தான் ஆதரவாக இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பெண்கள் நம்புகின்ற ஒரே தலைவர் நம்முடைய கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். அண்ணனாகவும் அப்பாவாகவும் தாத்தாவாகவும் பார்க்கக்கூடிய நம்முடைய தலைவரை தான் இன்றைக்கு பெண்கள் நம்புகிறார்கள். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க நாம் வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் ஏறத்தாழ சட்டமன்ற தேர்தலை காட்டிலும் 2 மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியும் எடுத்துக்கொண்டால் 5 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம் என்று வாக்கு வித்தியாசத்திலே பெற்றிருக்கிறோம். பெண்களுடைய ஆதரவு இன்றைய தினம் நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய தலைவருக்கும் வந்திருக்கு. ஏதோ அதிமுக காரன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்னா, அந்த ரெட்டலை சின்ன வச்சுட்டு நம்ம மறுபடியும் ஜெயிச்சிடலாம். இவர்கள் கொள்ளையடித்த காசை மறைப்பதற்கும், அது ஏதோ ஒன்றிய அரசாங்கம் கை வச்சுட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக மோடி கூட வந்து திருட்டு கூட்டணி. நான் ஒண்ணு மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். இந்த அதிமுக காரர்கள் தமிழ் இனத்திற்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் செய்த பச்சை துரோகத்தை ஒன்று மட்டும் நான் சொல்லி விடைபெற இருக்கிறேன். ஜெயலலிதா மறைந்து விட்டார். ஜெயலலிதா மறைந்த பிறகு சிறிது காலம் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அந்த அமைச்சரவையிலே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கிறார். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிரதமர் மோடி இவர்களை அழைத்து ஒரு உத்தரவு போடுகிறார். என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு வேலை வாய்ப்பில் வடநாட்டை சேர்ந்தவர்களையும் நீங்கள் எடுங்கள், அதற்காக உங்கள் சட்டத்தை திருத்துங்கள். இங்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்ன வேலை வாய்ப்பு? சாதாரண பஸ் கண்டக்டர்ல இருந்து, டாக்டர் வேலையிலிருந்து, டீச்சர் வேலையிலிருந்து, ஆயா வேலையிலிருந்து, எந்த அரசாங்க வேலை, டெப்டி கலெக்டர் வேலையிலிருந்து, போலீஸ் வேலையிலிருந்து, எந்த அரசாங்க வேலையா இருந்தாலும் வடநாட்டை சேர்ந்தவர்கள் இங்க வரலான்னு நீங்க அந்த சட்டத்தை மாற்றுங்கள், கையெழுத்து போடுங்கள் என்று மிரட்டினார். அதற்கு பயந்து தமிழ்நாட்டினுடைய அரசாங்க வேலை வாய்ப்பில் வடநாட்டை சேர்ந்தவர்களும் வரலாம் என்ற சட்டத்தை இந்த எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் இந்த தமிழின துரோகிகள் செய்தார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் வேலை தமிழர்களுக்கு என்ற சட்டத்தை மாற்றினார். நம்முடைய முதலமைச்சர் என்ன செய்தார் தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் இருக்குகின்ற எழுத்து தேர்வின் போது தமிழை ஒரு பாடமாக கட்டாய பாடமாக்குறார். இவங்க பார்த்த சட்டமெல்லாம் செல்லாத போச்சு. தமிழ் ஒரு பேப்பரா வை, டாக்டர் வரானா ரைட்டு, நான் ஒரு தமிழ ஒரு பேப்பரா வைங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வேலையை தமிழருக்கு என்று உறுதி செய்தவர் நம்முடைய முதலமைச்சர். இன்று அவர் வழியில் நின்று அவருக்கு துணையாக நம்முடைய துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வர சமீபத்தில் ஒன்றிய அமைச்சர் சொல்றார், இந்தியா விளையாட்டுத் துறையில் தலை சிறந்த மாநிலமாக, முதன்மை மாநிலமாக இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் வழங்கிய பொறுப்பு இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எல்லா ஊருக்கும், கிராமங்களுக்கு எல்லாத்துக்கும் விளையாட்டு கிட்டு ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் இருக்கு. விளையாடுறதுக்கு பஞ்சாயத்துல எல்லாம் கபடி விளையாடுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் கிட், எல்லா ஊருக்கும் ஸ்டேடியம். நம்ம மாவட்டத்தில் கூட சேந்தமங்கலத்தில் மிகப்பெரிய ஒரு விளையாட்டு ஸ்டேடியம் வருது. அதற்கு இப்ப வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. இது அத்தனையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்த ஆட்சி தொடர்ந்து நடைபெற உங்களுடைய ஆதரவு வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசாங்கம் நமக்கு நிதி உதவி அளிக்கிறதோ இல்லையோ, ஆனால் அவர் எந்த திட்டத்திலும் குறை வைக்கவில்லை. அனைத்து திட்டத்தையும் தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார். அவர் கூட இப்போது பேசுகின்ற போது சொன்னார், குழந்தைகளே, இந்த புதுமை பெண் திட்டத்தில் நீங்கள் மாதம் 1000 ரூபாய் வாங்குறீங்க, பசங்க மாதம் 1000 ரூபாய் வாங்குறீங்க, நீங்க தொடர்ந்து படியுங்கள், உங்களுக்கு அத்தனை உதவியும் அண்ணனாக இருந்து நான் செய்கிறேன் என்று சொன்னார் நம்முடைய முதலமைச்சர். ஆகையால் இந்த ஆட்சி நடைபெற, திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்தால்தான் தமிழினம் மேலோங்கி இருக்கும். நமது மாநிலம் மற்ற மாநிலங்களையும் காட்டிலும் மேலோங்கி வளரும். நமது இனம் செழித்து வளரும். தமிழ்நாடு வளர்ச்சி பெறும். இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு கூட
சமீபத்தில் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி டாடா கம்பெனியினுடைய மிகப்பெரிய சோலார் எனர்ஜி கம்பெனியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திருநெல்வேலியில் திறந்து வச்சாங்க. டாடாவுடைய சேர்மேன் யார் தெரியுமா? நம்ம நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மோகனூர்ல இருக்கக்கூடிய சந்திரசேகர் தான் டாடா கம்பெனியினுடைய சேர்மேன். இங்க மோகனூர்காரங்களாம் வந்திருக்கிறாங்க. இந்த சேர்மேன் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ்நாடு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு அனைத்து தொழில்களும் முன்னணி மாநிலமாக இருக்கிறது. இங்கு தொழில் தொடங்க ஏதுவான மாநிலம் தமிழ்நாடு. அதை உருவாக்கிய பெருமை நம்முடைய முதலமைச்சரை சாரும் என்று சொன்னார். நான் பேசுறப்ப ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய திட்டங்களை மட்டும்தான் சொன்னார். நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். நாமக்கல் இருக்கக்கூடிய படிகளை சொல்லலையான்னு சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் சொன்ன நேரம் பத்தாது. ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், இந்த நாமக்கல் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெற வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நாமக்கல் திருச்சி சாலையில ஏறத்தாழ 3000 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய சிப்காட் தொழிற்பாட்டை அமைய இருக்கிறது. அதற்கான பணிகள் நடைபெற்றிருக்கிறது. நமது மாவட்டத்திற்கு மிகப்பெரிய சாதனை. நமது மாவட்டம் ஒரு தொழில் மாவட்டமாக மாறும். ராசிபுரத்திலே டைட்டில் பார்க், நாமக்கலில் சிப்காட் தொழிற்பேட்டை. இந்த சிப்காட் தொழிற்பேட்டையில் நாமக்கல் என்ன கம்பெனி வரப்போகுது தெரியுமா? டாடாவுடைய செமி கண்டக்டர் கம்பெனி வரும். மிகப்பெரிய தொழில் நிறுவனம் இங்கே வர இருக்கிறது. நமது நாமக்கல் மாவட்டம் 1996ஆம் ஆண்டு சேலம் மாவட்டத்திலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டு தனி மாவட்டமாக தலைவர் கலைஞர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. ஆனால் நமக்குன்னு ஒரு தனியாக மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியே கிடையாது, பேங்கே கிடையாது. நம்ம சேலத்தில் தான் கடன் வாங்கிட்டு இருப்போம். நம்ம டெபாசிட் கொடுக்குறோம், அவங்க கிட்ட கடன் வாங்கணும். நம்ம தமிழரசன் இருக்கிறார், அவர் சேலத்துலேருந்து வந்துருக்கிறார். நாம் வந்து இப்போ மோடி பண்ணுற மாதிரி தான் 100 ரூபா டெபாசிட் கொடுத்தா அவங்க நமக்கு ஒரு 40 ரூபா தான் லோன் தருவாங்க. ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 30 ஆண்டு காலத்திற்கு பிறகு நாமக்கல் மாவட்டத்திற்கென தனி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை உருவாக்கி ஆணை பிறப்பித்திருக்கிறார். விரைவில் ரிசர்வ் பேங்க் லைசன்ஸ் வரப்போகுது. நமது மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்திற்கு வந்து தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு. இத்தனை வளர்ச்சி பணிகளும் எத்தனை வருடத்தில் செய்தோம்? 3.5 ஆண்டு காலத்தில். இவர்கள் 10 ஆண்டு காலத்திலே செய்த பணிகள் தான் என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இங்கு இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்தனை கழக உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நன்றி உரை சாரதி